மாரல் ஆஃப் தி ஸ்டோரி நீங்க பண்ணிருந்த யாராலையும் பண்ண முடியாது. ஆனா இதை குறை சொல்றதுக்கு ஈஸியா வந்துடுவாங்க. சரிங்களா? ஒன்னே ஒன்றுதான் நண்பா, மேலே இருக்கிறவன் நம்மளுக்கு கொடுக்க நினைச்சிட்டானா கீழே இருக்கிறவனால அதை தடுக்க முடியாது. நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று முயற்சி மட்டும்தான். ஓகேவா? இந்த இன்ஸ்பயரை வந்துட்டு நான் நம்ம டீம் ஸ்மேலியாவா டீம் கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது இப்போ இந்த நிமிஷத்தில். ஒரு ப்ராக்டிக்கலான மோட்டிவான ஒரு விஷயத்தை ஆக்சுவலி எனக்கு க்ளோவியும் 50 க்ளோவியும் ஒன்ஸ் தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து இந்த அவங்களோட ஃப்ரெஷ்ஷான அந்த ஹாப்பினஸ் நான் ரொம்ப சேடாக நான் பார்த்துருவேன். ஸோ அதனால தான் அவங்களுக்கும் சரி, இங்கே வந்து எல்லாருக்கும் சரி, இதை சுற்றி யார் யாரை காத்துலாம் என்னோட சவுண்டு கேட்குதோ தெரியல, கேட்குறவங்களும் கேட்கட்டும். ஓகேங்களா? ஸோ மோட்டிவாக உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னா, நம்ம லைஃப்பில் வந்து நடந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஸோ ஒன்று நம்ம வின் பண்ணுறதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, லாஸ்ன்றது வந்து யாருமே லைஃப்ல வச்சுக்காதீங்க. லாஸ் என்னைக்கு நடக்கும்னா, என்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம முயற்சி பண்ணவே முடியல, முயற்சி பண்ணாதவன் அப்படின்றவன் வாழ தகுதி இல்லாதவன், அவன் வந்து இருக்கலாமா வேணாமான்றது வந்து அவரே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸுன்றது வேற, லாஸ்ன்றது வேற. என்னைக்கு நம்ம மண்ணுக்குள்ள போகிறோமோ இல்லை எங்கே போகிறோமோ, நம்ம பாடியோ இல்லையோ, அதுதான் நம்ம லாஸ். உயிர் இருக்குது, மூச்சு இருக்குது, கை கால் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் தான். அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா பண்ணும். பெரிய பெரிய ஐபிஎல் மேட்ச்சே தண்ணியெல்லாம் போட்டுலாம் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சுச்சுவேஷன் ஓகே, நம்ம ட்ரை பண்ண முயற்சி பண்ணோம். இந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துருக்காங்க, வெளியே பசங்க, பேர் தெரிஞ்சவங்க, பேர் தெரியாதவங்க, டீம் மலையில் வந்து வேலை செஞ்சவங்க, கேமராமேன், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணது எதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா எல்லாருமே ஒரு கதையை கொடுத்து வீட்டில் இருந்திருப்பாங்க ஜாலியாக. எல்லாருமே வந்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து யாருமே ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி இது ஓகே ஸ்டாப் ஆனாலும் நாளைக்கு நம்ம கிட்ட திரும்பி சான்ஸ் வரும், முயற்சி பண்ணுவோம். அதில் நம்மளுக்கு வின்ற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் லாஸ் கிடையாது, இது எண்டு கிடையாது, டாட் கிடையாது. ஸோ அதனால கம்மா போட்டு கண்டிப்பாக பண்ணி போயிட்டுருக்காங்க நம்ம லைஃப்பில். ஸோ வின் பண்ணுவோம் ஒரு நாள். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உங்கள் எல்லாரையும் மீட் பண்ண இந்த விஷயம்லாம் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். கமல் சொன்னதான், கஷ்டப்படும் போது அவனுக்காக கம்மிக்கிறான் மனசு. அதுதான் கடவுள். நீங்கள் போகிறதாக நினைக்கிற ஒரு விஷயம் கடவுள் அடுத்த உரையில் பெரிதாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். உங்களை நோக்கி அப்துல் கலாம் ஐயா ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றார். அதாவது இளைஞர்களே, உங்களால் கொடுத்த காலத்தில் நீங்கள் தெளிவாக தெரிந்து செய்து என் நாட்டில் இந்தியா அடுத்த கட்டத்தில் போய்விட்டது என்று நம்புகிறேன். என் நாட்டில் மைனவர் ஆல்ரெடி பாரத் மாதா கி. தேங்க்யூ ஸோ மச் எம்ஆர் ராதா ஐயா. எனக்கு தெரிஞ்ச ஆமா, நான் ஒரு வாய்ஸ் பண்ணியாவது உங்க என்ட்ரைன் பண்ணுறேன். ரொம்ப வெளியாக ஒரு ஸ்டேஜில் என்னடா பெரியமான எவ்வளோ மனுஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒருத்தர் பண்ணி விட முடியும். பேசிட்டு நீயும் சுற்றி நேருகிறேன். என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த மாதிரி சமயங்கள் வீரர்கள்லாம் சொல்ல மாட்டது. அதான் சத்தமா சொல்லுங்க, வாய்ஸ் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி சமயத்துல வீரர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, நான் தனியா மாட்டேன். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி சமயங்கள்லாம் வீரர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? Very good. Thank you so much, Javagar bro and all the team. Actually, நீங்க பண்ண முயற்சி இந்த வீக் போகிறது இவ்வளவு நேரம் இந்த மக்கள்